சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடே காத்து கிடக்கு. ஓ, என்ன சாங்லாம் எல்லாரும் கேட்டிங்களா? இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் இந்த சாங் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போன மாதிரியே இருக்குது. திங்கக்கிழமை எல்லாத்துக்கும் முடிவு தெரிஞ்சிடும். சரியா? இருந்தாலும் அதாவது இதுவரைக்கும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் இவ்வளோக்குள்ள ஆர்வமாக காத்து கிடந்து எந்த ஒரு தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்காக இப்படி காத்து கிடந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதான் முதல் முறை. உண்மையிலேயே விஜய் அவர்கள் பங்கேற்ற இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல் தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி ஒரு எதிர்பார்ப்போட ஒவ்வொருத்தரும் காத்திருப்பாங்களோ அதே மாதிரி காத்து கிடக்க வச்சுட்டாரு. அதனால் உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. விஜய் நினச்சாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து கற்றுக்கிடணும். ஒரு விடாப்படியான ஒரு உறுதியான ஒரு மனநிலையை நம்ம கற்றுக்கிடணும்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் அவர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வைக்கிறவங்க, அவர் ஒரு நடிகர் தானே, அவருக்கு என்ன தெரியும், அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்களே, அப்படி இப்படி நிறைய விமர்சனம் பார்த்துட்ருக்கோம். நடிகனை விடுங்க, நடிகனாக இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இப்படி அரசியலில் வரணுங்கிற எண்ணம் இருக்குது. அரசியலில் வந்துட்டு வரணுங்கிறது பெரிய விஷயங்க. ஸோ ஒரு 1000 கோடி எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த அரசியலில் வந்து இங்கே சிக்கி சின்ன பண்ணாமை, நான் இங்கே வந்து தோல்வியும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும், அது உறுதியாக நம்ப முடியாது. ஸோ அப்போ அவர் தான் ரசிகர்கள் தான் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எவ்வளோ உறுதியாக அவர் நம்பிக்காரு பாருங்க. அதுதானே இவருக்கு இன்றைக்கி பரிசாக கிடச்சிருக்கு. இன்னைக்கு இந்த எலெக்சிட் போல் இருக்குல்ல, எலெக்ஷனுக்கு முந்தைய அந்த கருத்து கணிப்பு, இதை பார்த்துட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோக்குள்ள, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமான பிரபலங்கள் புள்ளிகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விஜய் பக்கம் சாயறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ட்வீட், இது எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக சில பேர் இப்போவே நகர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போவே நாம் வந்து ஒரு துண்டை போட்டு வச்சுருவோம், விஜய் அவர் ஜெயிக்க போகிற மாதிரி தெரியுது. ஸோ நானும் உனக்கு ஆதரவான வந்தப்போ நான் அப்போவே பார்த்தல உனக்கெல்லாம் ஆதரவாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்த்தேன். அதில் தான் இந்த இளையராஜா போட்ட அந்த பதிவும். அதாவது இது வந்து இளையராஜா அவர்கள் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் சின்ன வயசில் நடித்த படம் தான். அது அவருடைய தந்தை எஸ். சந்திரசேகர் இயக்குன அந்த படத்தில் தான் இந்த பாட்டு, இது இளையராஜா போட்ட பாட்டு தான். அதை இந்த நேரத்தில் அவர் பதிவாக போட்டார் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இளையராஜாவை பெருசாக பிடிக்காது, நிறைய பேருக்கு இளையராஜாவை பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா அதாவது எப்போவுமே ஒரு ரொம்ப ஒரு திறமையானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகந்தை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு ஆணவம். அதே மாதிரி தான் இளையராஜாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தற்பெருமை, அடுத்தவங்கள மட்டமாக மதிக்கிறது, தனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறது, அந்த மாதிரி பேசக்கூடியவர். நிறைய இடங்கள்ல அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டு பேச்செல்லாம் கேட்டு எனக்கு அவர் பிடிக்காது. ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு பதிவை போட்டு திமுகவுக்கு திருடனுக்கு தெல் கொட்ட மாதிரியா பண்ண வச்சார்ல. ஆக்சுவலாக அவர் திமுக சார்ந்தவர் கிடையாது, பிஜேபி சார்பாக தான் ஒரு ராஜ்யசபை எம்பியாக இருக்கார். ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பெரிய விழாலாம் எடுத்து பாராட்டுவாங்க. இன்னைக்கு இவர் விஜய்க்கு ஆதரவாக இந்த பதிவை இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள், அதாவது பிஜேபி அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசி இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விஜய் விமர்சிச்சிருக்காரு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம அவருமே பிஜேபி ஒதுக்கி வச்சிருக்கிற நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் இப்போ பேசியிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், விஜய் அவர்களை நீங்கள் சாதாரணமாக இட போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து மக்கள் அவர் பக்கம் நிற்காங்கன்ட்டு இப்போ தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தான் அவரும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ திமுக கூட்டணியில் தான் இருக்காரு, இவர் இப்போ சொல்லியிருக்காரு, அதாவது பல தேவைக்கா வந்து ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் விஜய் பக்கம் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர், அதாவது டி ராஜேந்தர் மகன் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஃபேவராகவே பேச நமக்கு தெரியும். டி ராஜேந்தர் இப்போ ரீசெண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு ஆதரவாக தான் அப்படியே இந்த எதிக முனைகளை பேசி ஒரு யூடியூபரே மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்து பல ஆச்சரியங்களை, அதாவது எப்படி சொல்கிறது, வசவாளர்களையும் தன்னை வாழ்த்த வைக்க தெரிஞ்ச ஒரு மேஜிக்காரர் தான் விஜய். இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப வசப்பானவும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் முக்கியமான புள்ளிகளை தனக்கு ஃபேவராக பேச வச்சுட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா பார்க்கணும், விஜய் அவர்கள் அந்த அரசியலுக்குள்ளே வரும்போது என்ன மாதிரியான விமர்சனங்கள் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மே 4ஆம் தேதி ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச தோணுச்சு. அதாவது ஏகப்பட்ட விமர்சனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்படி ஆச்சு பார்த்தியா, அவருக்கு இப்படி ஆச்சு பார்த்தியா, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, அப்படி இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இருந்த அந்த உறுதியான மனநிலை. ஸோ அது எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுமே இருக்க வேண்டிய உறுதிநிலை. நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக முன்னெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோக்குள்ள விமர்சனங்கள் வரும், எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எப்படி அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னதாரம். ஸோ அவரை நம்ம வந்து எடுத்துக்கிடணும். அதை தாண்டி வராரு, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பண்ண மாட்டார், மாநாடு போட மாட்டாருங்க, அது பண்ண மாட்டார், எல்லாத்தையும் அடித்து மனுஷன் வராரு. கடைசியாக மக்கள் அவருக்கு பயங்கரமாக கூடும்போது கூட இந்த மக்கள்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க.
ஸோ அதையும் தாண்டி நின்று இப்போ இந்த எக்ஸிட் போலில் அவருக்கு வந்து முடிவை பார்த்தா அவளே மிரண்டு போயிருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் அவர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அப்போ இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் விஜய் ஜெயிச்சிருவாரோ, விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ, ஸோ அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து மாற்றிட்டாரு பாருங்க மனசு காலத்தில். அது வந்து எவ்வளோக்குள்ள அப்போ அவருக்கு மனசுக்குள்ள இருந்த உறுதியான தன்மை, அவர் இந்த மக்கள் மேலே வச்ச உறுதியான நம்பிக்கை. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் விமர்சனம் பண்ணி பார்த்துட்டு சீமான் உட்பட நிறைய கட்சிக்காரங்க ஏன் அவர் 2 தொகுதியில் போட்டிடுறாரு, ஒருத்தர் நிற்க வேண்டியதுனா மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நாட்டு மேலே நம்பிக்கை இல்லை, நாங்களாம் நிற்கலையா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. தேர்தல் அரசியல் காலம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் முதலமைச்சராக இருந்து, ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்தது தான் முதல்வராக இருந்து இந்த நாட்டை ஆளும் தானே. ஸோ அப்படிங்கும் போது அவர் வந்து 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படின்ட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறாரு. அதாவது ஒருத்தன் ஒரு போருக்கு போகிறான், தான் ஜெயிக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் ஃபுல் முயற்சி பயன்படுத்துவான். எல்லாத்துலையும் ஜெயிக்கணும்னா அதுக்கு என்னென்ன பயன்படுத்த முடியுமோ தன்னுடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுவான். அப்படி தானே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி தானே பயன்படுத்துவாங்க. ஸோ அவர் ஜெயிக்கணும்னு நினைக்காரு, அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நம்பிக்கை இல்லைனா இவ்வளோ எதிர்ப்புகள் விமர்சனங்கள் தாண்டி அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துருக்க மாட்டார். ஸோ அவர் இந்த மக்கள் மேலே உண்மையாக ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அடி மனசில் எப்படியும் என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பியிருக்காரு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் ஜெயிக்க போகுது. இதில் வந்து அவர் வந்துட்டு இப்போ மே 4 ரிசல்ட் எப்படி வேணா வரலாம். அவர் வந்து முதலமைச்சராக வராரோ இல்லை எதிர்க்கட்சி தலைவராக வரா, துணை என்ன வேணா ஆகட்டும், அவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன வேணா வரட்டும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜய் அவர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக, அதாவது விஜய்க்கு எதிராளிகள் கூட இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன், விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிற பேச வச்சாரு பாருங்க. அதாவது விஜய் அவர்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு அவர் உள்ள வரும்போது என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு, அதை எல்லாம் தவிர்ப்படியாக்கி மனசு இப்போ எங்கே போய் நிற்காரு. ஸோ எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்க ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. விஜய் அவர்கள் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் நிறைய விஷயங்களை சோர்ந்து போகும்போது நம்ம வாழ்க்கை எதை நோக்கிடா பயணிச்சுட்டு இருக்கு, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் சென்னைட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அவரை பார்த்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கிற மனுஷன். நீ விமர்சனங்களுக்கு எதுக்கு நீ பதிலடி கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ அம்பு விடுறோம் அப்படின்னா கிளி இருக்குன்னா கிளியோட கண்ணை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ நம்ம அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபோக்கஸ் எதில் இருக்கோ அப்போ இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜயோட ஃபோக்கஸு, அதோட வெற்றி வாய்ப்பு நம்ம எதை நோக்கி, அதாவது டிஎம்கே அவர் அரசியல் எதிரி சொல்லி திமுக தான் ஃபுல்லாக அடிப்பார். மற்றபடி ஏகப்பட்ட விமர்சனங்கள் சைடில் என்ன மாதிரியான விமர்சனம் வச்சாலும் அதை கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸு எதை நோக்கி இருக்கணும் அதை நோக்கி மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்க்கமாக நிறைய விஷயங்கள் என்னதான் கிண்டல் கேலி என்ன வந்தாலும் அதை கண்டுக்காமல் தன்னுடைய வெற்றி நோக்கியே பயிற்சினால தான் இன்னைக்கு விஜய் அரசியல் வந்து என்னத்தை பண்ண போறாரு அப்படின்னு பேசினவங்கள எல்லாத்தையும், விஜய்லாம் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு பேசினவங்க எல்லாத்தையும் விஜய் ஜெயிச்சிருவாரா, முதலமைச்சர் வருமானு தெரியுது, ஸோ நானே விஜய் தான் ஓட்டு போட்டேன் அதனால விஜய் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி பேச வச்சாரு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அது சாதாரண எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ எனக்கு பார்க்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அடுத்து எம்ஜிஆர் விஜய் வந்துட முடியும் அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் விடையும் ஒருபடி மேலே தான் விஜய் நான் சொல்லுவேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ என்டி ராமராவ் இதே மாதிரி ஜெயிச்சிருக்காரு, எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் யாரும் ஜெயிக்க முடியல சினிமா துறையிலேருந்து வந்து அப்படி சொல்லுவாங்க. அவங்களாம் இருக்கும்போது கூட இந்த அரசியல் காலம் இப்படி கிடையாது. அதாவது இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா, இந்த மீம்ஸு, விமர்சனங்கள், அவர் இவ்வளோ எல்லாமே இல்லாத காலகட்டத்தில் அவங்க வந்தாங்க. இதெல்லாம் இருக்கும்போது வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் இதேமாதிரி நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து கடைசியில் போயிட்டார். ஓகேவா, அவர் உடல்நலம் சரியில்லை காரணம் எதிரிகள் கைவரில் பண்ண அந்த விமர்சனங்கள். ஸோ இப்போ அவர் இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக அதே மாதிரி ஒரு நிலைமையில் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோக்குள்ளே வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. ஸோ இந்த அதிகார வர்க்கங்கள் என்னென்ன வகையில் அவரை முடியுமோ வீட்டிற்கு பார்த்தாங்க, எல்லாத்தையும் சாதனை பண்ணி அவர் வந்து கட்டணம் வந்து நிற்கார்ல. இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கா இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நாமளே நினைக்கிறோம். ஏன்னா தோற்று போயிட்டா இதுக்கப்புறம் இன்னொரு மனுஷனுக்கு இந்த அரசியலில் வரணுங்கிற எண்ணம் துளியும் இல்லாமல் போயிடும். இல்லை சில பேர் இன்னும் சொல்கிற வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நடிகரை முதலமைச்சர் ஆக்கலாமா, நடிகனுக்கு என்னப்பா தகுதி, அவன் நடிக்கையா படம் பாக்கி அதான் விட்டுருப்பா, அவனுக்குலாம் என்னப்பா கொள்கை இருக்குது, அவனுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது, அவனெல்லாம் கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சிட்டே இருப்பாங்க. நான் கேட்குறேன், அரசியலுங்கிறத ஒரு சாகனம்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இந்த அரசியலில் காலங்காலமாக படிக்காத, அதாவது எழுத படிக்க தெரியாதவங்கலாம் வந்து என்னெல்லாமோ சாதனைகள் பண்ணும்போது அவர் அந்தளவுக்கு வீக்கானவர் கிடையாது. இவ்வளோ நாடுகளாமல் அந்த அரசியலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கும் நாலேஜ் இருக்குது. அது சினிமாங்கிறது ஒரு தொழில். ஓகேவா, நீங்கள் சொல்கிற மாதிரி படித்தவங்க தான் அந்த நாட்டில் வரணும்னா படித்தவங்க யார் வர்றவங்க நாம வரவேற்காமலே இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், வர்றவங்க ஒன்று ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு வராங்க, தனியாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்களுடைய பணத்தெல்லாம் செலவழித்து ஒரு அரசு கட்சி இயக்கம் ஆரம்பிச்சுட்டு ஒரு படித்த டாக்டரோ இன்ஜினியரோ வரப்போறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கஷ்டம், நாம் எதுக்கு போய்கிட்டு, ஏன்னா எல்லாருமே பற்றி சுயநலமாக தான் இருப்பாங்க. படித்தவங்க மேக்ஸிமம் நிறைய பேர்
சுயநலமாக தான் இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க தன்னுடைய சேஃபாக இருக்கமா நம்ம பிள்ளையும் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை சேர்த்து விட்டு போயிடணும் அப்படி தான் இருப்பாங்க. பொதுநலமாலாம் யோசிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுநலமாக சில பேர் தான் யோசிப்பாங்க. அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இருந்து வந்திருப்பாங்கல்ல, அந்த போராட்டங்களில் போய் கலந்துக்கிட்டு அவங்க நல்லவங்க தான். ஆனால் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி கிடையாது. இவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுகளை வாங்கிட்டு மாறி மாறி பேரம் பேசிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோப்பமும் ஜெயிப்பும் தெரியாது. ஸோ எல்லாரும் நம்மளுக்கு விமர்சி எல்லாம் தாங்கிற மனசு இருந்தால் மட்டும் தான் வர முடியும். ஸோ இப்போ வந்தவொடனே ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாரையும் ஒருத்தருக்கு தெரிஞ்சவராக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்குன்னா அந்த அரசியலுக்கு வரவங்க எதுலேருந்து வர முடியும்னு நினைக்கிங்க? ஒன்றும் ஸ்போர்ட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமா தானே. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு பிரபலத்தை தான் எல்லாருக்கும் தெரியும். கடைக்கோடியில் உள்ள கிராமங்களில் உள்ள வரைக்கும் தெரியும். சச்சினி துணியை எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி விஜயாவில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட அந்த துறையில் உள்ளவங்க தான் எல்லாராலையும், ஏன்னா அப்படி இருந்தால் தானே தேர்தல் ஜெயிக்க முடியும். மற்றபடி அவங்க என்ன செய்கிறாங்க பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயாவில் வரதில் என்ன தப்பாக பார்க்குறேன்னு எனக்கு புரியல. அவர் இந்த அரசியலை தேர்ந்தெடுத்ததே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். புரியுது இல்லை? ஸோ அப்படிங்கும்போது ஏன்னா அவருக்கு இருக்க 1000 கோடிக்கு அவர் எங்கேயோ சுவிட்சர்லேருந்து எங்கேயோ போய் சுகபோகமாக நீங்களாம் சொல்கிற மாதிரி எத்தனையோ வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல. அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்காருல. அதில் வந்து சுயநலம் இருக்குது. அதை விட அது ஒரு பெரிய பொதுநலம் இருக்குல்ல. முதலமைச்சருங்க அவருங்கிறது அவரோட சுயநலமாக இருக்கலாம். ஆனால் அதில் பொதுநலம் அரசியலுக்கு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை அவர் சமாளிக்கணும். அப்போ அதான் தெரிஞ்சு வரும்போது அதை வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி, நம்ம இன்னும் பேசினா பேசிட்டே இருக்கலாம். எனக்கு அவரை இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக தெரிஞ்சு அவரை பற்றி நினைக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்த அரசியல் தளத்தை எந்த அளவுக்கு மாற்றிட்டாரியா மனுஷன், சொல்லி அடித்த மாதிரி அடிக்கார்ல அப்படின்னு தோணுச்சு. சரி, பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அதிசயத்தை பார்க்க ஆசையாக இருக்குது, ஆர்வமாக இருக்கேன். சரி, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியும். பார்க்கலாம். நான் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்முடைய அடுத்த வீடியோ வரும். பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். பாய்.